இன்றைக்கி மசாலா ரோஸ்ட் செய்யறதுக்கு ஃபஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அது இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க. மசாலா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காயிடணுங்க. அந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து தோசையை கொஞ்சம் பெருசாக மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாங்க. சுட்டு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சென்டரில் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான மசாலா ரோஸ்ட் ரெடி. ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.